இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியங்கள் குடும்பத்தில் உள்ள புருஷர்மார்களுடைய குணாதிசயங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுங்கள். Decide today to love your wife. கணவன் மனைவிக்குண்டான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க. நல்ல வார்த்தைகள் நான் சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிற வார்த்தைகள். மனைவிமார்கள் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம், இல்லைன்னா பிரச்சனைகளை கொண்டு வந்து போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நிறையா காரியங்களை செய்யலாம். ஆனால் நீட் டு மேக் ஷுர் தட் யூ லவ் யுவர் வைஃப். உலகத்தில் டைவர்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிடறாங்க. எனக்கு அவனுக்கு ஒத்து வரல. காட் ஹேஸ் அ வே. இந்த அன்பு எல்லா காரியத்தையும் மேற்கொள்வதற்கு உண்டான பவர் அதுக்குள்ள நானல்ல கிறிஸ்துவே அப்படின்ற உணர்வுக்கு நாம் வரும்போது குடும்பங்கள் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த சில வீடியோஸாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்பதாக உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ரெனியூட் மைண்ட்ஸ் டீச்சிங் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன். என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலே ஆண்டவர் நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்கான நன்றி தகப்பனே. தேவரீர் கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதற்குண்டான சத்தியத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதன் மூலமாய் ஆண்டவரே எங்கள் மனக்கங்களை பிரகாசிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதன் மூலமாய் உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காண முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதன் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் ஆண்டவரே பார்த்து வைத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்று நாங்கள் பேசக்கூடிய காரியத்தை ஆண்டவரே என்னை மறைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் வெளிப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையிலும் உமக்கே செலுத்துக்கிறோம். சேவன ரேஸ் நாம் பிதாவே, ஆமீன். ஓகே, சார் நம்ம இந்த வார சத்தியத்துக்குள்ளாக நம்ம செல்வோம். இந்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சென்ற வாரத்துடைய ஒரு தொடர்ச்சியாக எப்படி டிசிப்ளின் பண்ணுகிறார் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வைத்து நம்ம பார்த்தோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஸோ எப்படி சபையில் கிறிஸ்து அன்பு கூறுகிறாரோ அதே போல் நாம் நம்முடைய புருஷர்களாகிய நம்ம இடத்துல சொல்கிறாரு, புருஷர்களே அதே போல் நீ உங்களுடைய மனைவியை அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு மாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதை பற்றி நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம. ஸோ அதை மீண்டுமாய் அதை போய் பார்க்க முடியாது. நான் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணுகிறேன், நான் அவங்கள உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். சரி, சபையில் எப்படி அன்பு கூறுகிறார்? சபையை வார்த்தையினாலே அவர் பரிசுத்தமாக்கி. ஸோ அப்படி தான் சிட்சிப்பு நடக்குது குடும்பத்துக்குள்ள. புருஷனாகிய இந்த குடும்பத்துடைய தலைவன் he should use his words properly. ஸோ இது தவறான வார்த்தைகள் அவன் பேச குடும்பமுடைய அந்த ஃபவுண்டேஷன் அசைது பாருங்க, அது வேற மாதிரி மாறுது ஆக்சுவலாக. ஸோ அதை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த காரியத்தை அதுக்குள்ளே செல்லக்கூடாதுன்னு விருப்பப்படுறாரு பாருங்க. ஸோ நம்முடைய குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குண்டான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேணும். நல்ல வார்த்தைகள் நான் சொல்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிற வார்த்தைகள். அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிற வார்த்தைகளால் நம்மளால் பேச முடியல அப்படின்னா டோன்ட் டாக், பேசாதீங்க. அது அந்த சூழ்நிலையை இட் வில் கெடுத்து போட்டுரும் பாருங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி காரியங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஆமேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் குடும்பத்தில் உள்ள புருஷர்மார்களுடைய குணாதிசயங்கள். ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் இன் அ ஃபேமிலி. ஸோ ஒரு புருஷன் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவனுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும், எப்படி அவன் அவனுடைய குடும்பத்தை அவன் வழி நடத்த வேண்டும், எப்படி அவன் குடும்பத்தை அரவணைக்க வேண்டும், இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். ஸோ இது பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். எபேசியர் 5, 1 மற்றும் 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை
பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஓகே, முதலாம் வசனம் தான் இன்னைக்கு நம்மளோட பார்க்க போகிற அந்த டாபிக் பாருங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வந்து பட் ஈ தேர்ஃபோர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் டியர் சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு சில வேர்ஷன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு. தேவன் எப்படியோ அதை அப்படியே காப்பி பண்ணுன்றார். தேவன் எப்படி இருக்கிறாரோ, தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதோ அதை அப்படியே காப்பி பண்ணு. ஜஸ்ட் காப்பி, just imitate whatever he did, whatever his characteristics are in your life, and you will be fine, and you will be dear children of God. Amen. So இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத் பாருங்கள். ஒரு ஆணுடைய, ஒரு புருஷனுடைய ஃபவுண்டேஷனல் ட்ரூத். திருமணமாக வேண்டிய சகோதரர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை மாற்றுவதற்கு, இந்த மாதிரி உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாங்க, தகுதி இல்லை, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நீ இது வரைக்கும் வந்து போய் உன்னை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், உங்களை மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கலாம், அதே மாதிரி சந்தோஷமாக நினச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம். ஆனால் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக யூ ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அப்படி பெற்றுக்கொண்டால்தான் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக காணப்படும். குடும்ப வாழ்க்கை ஒரு பெருக்கத்தை காணும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும் பாருங்கள். ஆமேன். ஸோ நம்ம வந்து we are going to see what are the characteristics of God, what are the characteristics of Jesus. ஸோ நம்மளுக்கு வந்து கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்றத வந்து தேவன் வந்து இது எப்படி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய சொந்த குமாரனே மனிதனாக அனுப்பி வார்த்தை வந்து அவருடைய வார்த்தை மாம்சமாய் நம்முடைய மத்தியிலே உலாவி, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வடிவிலே உலாவி நமக்கு வந்து ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவர் காட்டியிருக்கிறார் பாருங்க. ஸோ அதைத்தான் நாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும் பாருங்கள். அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆமென். அதெல்லாம் பார்த்தோன்னா அதன்படி நம்ம புருஷன்மார்கள் நடந்தோமானால், நம்முடைய மனதை மாற்றினோமானால் குடும்ப வாழ்க்கை செழிக்கும். ஆமென். அதில் வந்து சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்புகள் கம்மியாகுது பாருங்கள். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற பவர், இந்த டூல் கிறிஸ்துவ இடத்துல நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடந்தோமானால் அதை மேற்கொள்ளலாம் ஈஸியாக. ஆமென். ஆமென். ஸோ நம்ம இதில் முதலாம் காரியம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அந்த 2ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஸோ இதை வந்து இன்னொரு வசனத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18-19. 18 என்ன சொல்லுது? மனைவிகளை பார்த்து சொல்லுது, மனைவிகளை கர்த்தரை கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வருவோம் நம்ம. ஆனால் 19ஆவது வசனம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். புருஷர்களே, நீங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமேன். அவர்கள் மேல் நீங்கள் கடிந்து கொள்ளாதிருங்கள். கிறிஸ்து கடிந்து கொள்ளவே இல்லை பாருங்கள். அவருடைய மனைவின்னு சொல்கிறது வந்து அவருடைய சபை வந்து எவ்வளோ, சபை வந்து நாமெல்லாம் தான் சபை. இதில் வந்து நாம் எல்லாருமே அட்மைரபிள் குவாலிட்டிஸ் உள்ளவங்க கிடையாது. ஆனால் கிறிஸ்து அதுக்கு மேலேயும் அவர் அன்பு கூர்ந்தார். அதெல்லாம் தெரிந்தும் அன்பு கூர்ந்தார். சபையான நம்மிடத்தில் அவர் அதெல்லாம் இவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்றதை பார்த்து அவர் அன்பு கூறுகிறவர் இல்லை. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்றதை பார்த்து நம்ம அன்பு கூறுவதில்லை. கிறிஸ்து அன்பு கூறவில்லை. நான் வந்து ஹி டுக் அ டெசிஷன். அன்புனாலே அதுதாங்க. அன்புனா வந்து இட் இஸ் நாட் அ ஃபீலிங். நீங்கள் உலகத்தில் வந்து அன்பை எவ்வளோக்குள்ள ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்ட். இந்த உலகம் அப்படி தான் செய்யுது பாருங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் பார்க்குற காரியம் என்னென்னா, அன்பு என்பது இட் இஸ் அ டெசிஷன். தேவன் வந்து அவருடைய சொந்த குமாரன் அனுப்புறதுக்கு முன்பதாக அவருக்கு தெரியாதா என்ன சொந்த குமாரன் அனுப்புனாலும்
இந்த இந்த பாழா போன மக்கள், இந்த பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் வந்து they are going to fail, they are going to sin, they are going to do whatever they did before, and they are going to grumble, they are going to do everything. இருந்தாலும் அவருக்கு தெரியும் it is worth it. அது வந்து தேவனை தம்முடைய சொந்த குமாரனை அவருடைய பிள்ளைகளுக்காக அனுப்புவது வந்து இட் இஸ் ஒர்த் இட். இருந்தாலும் அவர் செய்தார். அது ஏன் செய்தார்? அன்புனாலே செய்தார். அது என்ன அன்பு? அது அகாப்பே அன்பு. இட் இஸ் a decision that you need to take in your life to love your wife. ஸோ அவள் எப்படிப்பட்டவா அப்படின்றத பார்த்து நம்ம அன்பு கூறுறதில்ல புருஷனாகிய நாம். ஆனால் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தீங்க திருமணமான நாள் அன்னைக்கு, நான் இவளிடத்துல நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு. உங்களுக்கும் அவளுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா வந்து ஒரு சில காரியங்கள் வந்து யூ மே நாட் பி இன் சிங்க், அப்படின்னா ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக நிறைய சண்டைகள், சச்சரவுகள், இல்லைன்னா சின்ன சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரே மாதிரியான காரியங்களை சிந்திக்காதவர்களாக இருக்கலாம், சில பூசல்கள் வரலாம். ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய மனைவிகள் இடத்தில் அன்பு கூறுங்கள். டிசைட் டுடே டு லவ் யுவர் ஒய்ஃப். ஆமென். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற புருஷர்மார்களுக்கு நான் பேசுகிறேன். நான் டுடே டேக் எ டெசிஷன். இட் இஸ் a very important decision to love your wife whatever it may. உங்களுடைய மனைவிமார்கள் வந்து உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம், இல்லைன்னா வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை, நிறையா காரியங்களை செய்யலாம். ஆனால் பட் யூ நீட் டு மேக் ஷுர் தட் யூ லவ் யுவர் ஒய்ஃப். மீன் இதனால் வந்து வெறுப்போ ஒரு ஹேட்ரடோ, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து இதனால் பிரிஞ்சு போயிடறாங்க, டைவர்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிடறாங்க. எனக்கும் அவனுக்கு ஒத்து வரல, மியூச்சுவல் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. பட் காட் ஹேஸ் அ வே பியாண்ட் திஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்க்கெலாம் பியாண்டாக ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அந்த அன்புன்ற காரியம். அன்பு சகலவற்றையும் மூடும், அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ இந்த அன்பு எல்லா காரியத்தையும் மேற்கொள்வதற்கு உண்டான பவர் அதுக்குள்ளே இருக்குது. ஆமென். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டெசிஷன் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ இதுதான் முதலாம் காரியம். we are going to see 5 different things today, 5 characteristics of God. வந்து இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே தம்மை தாழ்த்தி தம்மை வந்து அவர் என்ன செய்தாரா? எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் தம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாரு, பலியாக ஒப்பு கொடுக்குறாரு, ஒப்பு கொடுத்து நம்மள இடத்துல அன்பு கொடுக்குறாரு. ஈவன் தோ we are a failure, even though we are hopeless. அதே போல் உங்களுடைய மனைவிகள் இடத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்து டேக் எ டெசிஷன். உங்களை நீங்களே வந்து ஒப்பு கொடுத்து ஒரு காணிக்கையாக, ஒரு பலியாக, உங்கள் குடும்பத்துக்காக ஒரு பலியாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருப்பீர்கள். இது குடும்பங்களை கட்டும் பாருங்கள். இது குடும்பங்களை பிடிக்காது, இது குடும்பங்களை கட்டுகிறதா இருக்கிறது. ஆமென். அடுத்த காரியம், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஆனால் ஐ இன்சிஸ்ட், ஐ ஆஸ்க் யூ டு ப்ராக்டிஸ் இட். நீங்கள் வந்து ஒரு மாதம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மனைவி வந்து உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, இல்லை நீங்கள் சொன்னதுக்கு ஏற்றவாறு நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் திங்க் ஆஃப் த டெசிஷன் இன் யுவர் ஹெட், இன் யுவர் மைண்ட். அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். முதலாம் காரியம் அது. அடுத்த காரியம், செகண்ட், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருங்கள். மனைவிகளை மன்னிக்கிறவர்களாய் ஒரு குணமாய் நீங்கள் மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும் பாருங்கள். ஒரு வசனம் வாசிப்போம், கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஸோ நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகள், இது வார்த்தைகள்லாம் இது கொடுக்குது பாருங்கள். ஒரு சில நேரம் வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஹேட்ரடை தூண்டி விட்டுருது. ஆக்சுவலாக இட்ஸ் ட்ரிகரிங் ஹேட்ரட். இந்த வார்த்தைகள் வந்து கசப்பாய் மாறி நம்ம இருதயத்துக்குள்ளே போய் உட்காந்துருது, தங்கிடுது பாருங்கள். ஆமென். இதனால தான் கர்த்தர் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் அப்படின்றார். அன்னைக்கு இந்த வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் என்கிட்ட பேசினது வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த கசப்புணர்ச்சி என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குது. அது கசப்பாய் மாறி எனக்குள்ளே இருக்குது
அப்படின்னு 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 நம்ம பல பேர்கிட்ட இருக்கு பாருங்க. ஆனால் கிறிஸ்துவானவர் என்ன செய்தாராம்? வாட் டிட் கிரைஸ்ட் இந்த வசனம் திரும்ப வாசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நமக்கு நம்மை மன்னித்திருக்கிறார் பாருங்க. நம்ம வந்து வி ஆர் ஹோப்லெஸ். நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் அநேகம், நம்மளை வந்து ஒரு நம்மளுடைய மெரிட்டை வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க. நம்ம வந்து அவ்வளோ நல்லவங்களா, அவ்வளோ நல்லவர்களா அப்படின்னு பார்த்தா நம்ம வி காட் நத்திங் டு ஷோ ஆஃப். ஆனால் அப்பேற்பட்ட நம்மை வந்து அவர் மன்னித்தது போல நம்மளுடைய மனைவிமார்களை நாம் மன்னிப்பது அதிக 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 தேவையாக இருக்கிறது பாருங்கள். ஆமீன். ஸோ இந்த மன்னிக்கிற குணத்தை உங்கள் இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பாருங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கு. ஏன்னா இந்த மன்னிப்பு வந்து சும்மா கசப்பாக மாறி ஹேட்ரடாக மாறி நமக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். என்ன அப்படி சொல்லிட்டான், அது இட் டர்ன்ஸ் இட் செல்ஃப் இன்டு ப்ரைட். ஸோ ப்ரைடாக மாறின உடனே அந்த குடும்பத்தில் என்ன வந்துடுது? ஸ்ட்ரைஃப் வந்துடுது. ஆமீன். பிரச்சனைகள் வருது. இதனால் என்ன ஆகுது? குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது. ஆமீன். ஸோ இந்த காரியங்கள் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. மன்னிப்பதற்கு நாம் பழக வேண்டும். முதலாம் காரியம் என்ன பார்த்தோம்? நாம் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமீன். மனைவிகளை நாம் மன்னிக்க பழகுவோம் பாருங்கள். சரி, மனைவிகளிடத்தில் நாம் அன்பு கூற நாம் முதலாம் பழக வேண்டும். அடுத்ததாக வந்து மன்னிப்பதற்கு பழக வேண்டும். ஆமீன். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா தேவனே அதை நமக்காக செஞ்சுருக்கிறாரு. நம்ம இடத்தில் இந்த காரியங்களெல்லாம் காட்டியிருக்கிறார். அன்பை காட்டியிருக்கிறார், மன்னிப்பை காட்டியிருக்கிறார். ஆமீன். அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்து 3ஆம் காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து we need to imitate Christ. So we need to be imitators of Christ. ஆமென். ஸோ நம்ம எப்படி நடக்கணுன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை, ஒரு சாம்பிளை நமக்கு வந்து வைத்து போயிருக்கிறார் பாருங்க. ஆமென். ஸோ அடுத்த வசனம் 22. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. He did nothing. அவர் பாவம் செய்யலை, வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்மளுடைய அதே போல் நம்முடைய வாயிலையும் வஞ்சனை காணப்படக்கூடாது பாருங்க. There should no guile. ஆமென். அடுத்து 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். யாருக்கு ஒப்பு கொடுத்தாரா? கடவுளுக்கு, கர்த்தருக்கு அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமீன். அதே போல் அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், நம்முடைய குடும்பத்துக்கு நேராக இருக்கணும் பாருங்கள். புருஷர்மார்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, புருஷர்களே, ஹஸ்பண்ட்ஸ், ஐ டாக் டு யூ, கமிட் யுவர் செல்ஃப் டு த ஃபேமிலி. பல பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் வந்து தே கோ பை தேர் ஓன் விஷஸ். குடும்பம் ஒன்று இருக்குது, குடும்பத்தில் வந்து நமக்காக இந்த நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய ஒய்ஃபு, இவங்கெல்லாம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்றத வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? ஹோட்டலில் போய் தானாக ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்களாம் உட்காந்து வீட்டில் குழந்தைகள் என்ன பண்ணும், அதே மாதிரி மனைவிமார் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு பார்க்காம அவங்களோட வயிற்று நிறக்கிறாங்க பாருங்கள். எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் இட் இஸ் வெரி, சாப்பிட்றது தப்பு இல்லை, பட் ஆனால் வந்து அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு டேக்அவேவாவது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய மனைவிகளுக்கும் நம்ம வாங்கி கொண்டு செல்வது அந்த நேரத்தில், அதான் கமிட்மெண்ட். ஆமென். ஸோ எப்பயுமே கணவன், நம்முடைய மனைவியும் நம்மளுடைய குடும்பமும் எப்பொழுதும் நம்மளுடைய மைண்டில் இருக்கணும் பாருங்கள். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படி நம்ம குடும்பத்துக்கு இன்னும் எப்படி அர்ப்பணிப்பது, நம்மளுடைய டைமை அர்ப்பணிக்கணும் பாருங்கள். நம்மளுடைய நேரம் மிக 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 முக்கியம். வேலை வந்து 8 மணி நேரத்துக்கு மட்டும் அதை ஒதுக்கி வச்சுட்டு மித்த நேரத்தை வந்து நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் அர்ப்பணிக்க பழகிக்கொள்ளணும் பாருங்கள். ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது இன்றைக்கு. ஆமென்.
23ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். அவர் வைய போடும்போது பதில் வையாமலும். ஸோ குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கலாம் ஆக்சுவலாக, சரியா? நம்மளுக்கு எதிராய் ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு நேராக வரலாம். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அந்த அர்ப்பணிப்பு, அந்த கமிட்மெண்ட், நம்ம அந்த முதலாம் காரியத்தில் பார்த்தோம் பாருங்கள், அன்பு அப்படின்றது இட் இஸ் அ கமிட்மெண்ட், இட் இஸ் அ டெசிஷன் யூ மேக். இந்த டெசிஷன் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும் பாருங்கள். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுப்பதல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லா காரியமே இது வந்து லேசான ஈஸியான காரியம் கிடையாது. அனுதின வாழ்க்கையில் வந்து இதை நம்ம செய்வதற்கு நாம் வந்து பிரயாசப்படணும். we need to take an எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இந்த 2024 இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக இருக்கணும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். இதை டேக் இட் அஸ் அ நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபார் திஸ் இயர். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு புதிய ஸ்டெப் இன்றைக்கி எடுத்து வைங்க. அது என்ன ஸ்டெப் அப்படின்னா, டேக் அ டெசிஷன் டு லவ் யுவர் ஒய்ஃப் அண்ட் கமிட் டு யுவர் ஃபேமிலி. ஆமென். அடுத்த வசனம் வாசிப்போம், அடுத்த காரியம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. அவர் எப்படி திங்க் பண்ணாரோ அதே மாதிரி திங்க் பண்ணுன்றாங்க அப்படின்னு சொல்கிறார் பவுல். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். இந்த தாழ்மை குடும்பங்களை கட்டுகிற காரியமாக இருக்குது பாருங்கள். குடும்பத்துக்குள்ள பெருமை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆமென். இது வந்து நான் கட்டின வீடு, இதில் நீ இருக்கிறது வந்து நான் ஏதோ உனக்கு செய்கிற ஒரு காரியம் மாதிரி கிடையாது பாருங்கள். நாமே புருஷன்மார்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அவர்களை தாழ்த்த வேணும் பாருங்கள். நம்ம எல்லாம் இதில் ஒரே காரியமாக இருக்கிறோம், நம்மெல்லாம் இதில் இணைந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்ம இணைத்திருக்கிறார். நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்ற உணர்வுக்கு நாம் வரும்போது குடும்பங்கள் கட்டப்படுகிறது பாருங்கள். ப்ரைட் அகெயின் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைஃப் இன் யுவர் ஃபேமிலி. ஆமென். இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த காரியத்தில் நோட் பண்ணிப்பாரு. நான் எதில் பெருமையாக இருக்கிறேன், நான் எதில் வந்து தாழ்த்தணும். முழங்கால் படிட்டு ஆண்டவரத்துல கேளுங்க, நான் எதில் தாழ்த்தணும், என்னை தாழ்த்துவதற்கு எனக்கு 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 சொல்லிக் கொடுங்க, என்னை காட்டுங்க. I am open. I want to submit to this family and to you, God. அப்படின்னு ப்ரேயரில் கேளுங்க. உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியே ஓடுது. அடுத்ததாக குடும்பங்களில் சமாதானம், பிரச்சனை உள்ள ஓனோடனே சமாதானம் நிறையுது பாருங்கள். சமாதானம் நிறைய அந்த பிரச்சனைகள் போக போக குடும்பங்கள் வந்து பெருக்கத்தை காணும். ஆமென். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கருணை, நம்ம வந்து ஹம்பிள் பீயிங், நம்மளை இருக்கணும்னு பார்த்தோம். கடைசியான காரியம் என்ன அப்படின்னா, மன உருக்கமாய் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் பாருங்க. மனம் இறங்கணும். யார் வந்து கஷ்டப்படுறத, நம்ம குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷமோ இல்லை வந்து மகிழ்ச்சியோ அடையக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படுறத வந்து ரிசால்வ் பண்ணுறது புருஷன்மார்களாகிய உங்களுக்கு தான் முதல் கடமையாக இருக்கிறது. ஆமென். ஸோ அதுக்கு தேவையான முதலாம் காரியம் என்ன, மனதுருக்கம். ஆமென். இயேசு எப்படி மனதுருக்குனான்னு பார்ப்போம். ஸோ ஒரு வசனம் வாசிப்போம், மத்தேயு 14:14. பல இடங்களில் மத்தேயு வந்து அதை கேப்சர் பண்ணுறாரு பாருங்க. கேப்சர் பண்ணி சொல்கிறார் இயேசு எப்படி மனதுருக்கிறான்றதை கேப்சர். He moved with compassion. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். He moved with compassion. ஸோ மத்தேயு 14:14 வாசிக்கிறேன். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மனதுருக்கம் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறது பாருங்க. அன்புனால அவர் மனதுருகிறார். மனதுருக்கம் குடும்பத்தில் புருஷன்மார்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. குடும்பத்தில் வந்து நம்மளுடைய இந்த சொஸ்தமாக்கும் வல்லமை வந்து புருஷன்மார்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அவருடைய கரங்களில் சொஸ்தமாக்கும் வல்லமை இருக்கிறதுன்ற விசுவாசிக்கணும் பாருங்கள். ஆமென். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய மனைவியோ யாரோ சுகவீனமாக இருந்தார்களானால்
உங்களுடைய கரங்களை வைத்து அவர்கள் மேல் மனதுருகி உங்களுடைய கரங்களை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வியாதி அவர்களை விட்டு ஓடும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கரங்களை வைத்து வியாதியஸ்தர்கள் மேல் உங்களுடைய கரங்களை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று வாசிக்கிறாங்க. அது புருஷன்மார்கள்கிட்டருந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிது பாருங்க. ஆமென். ஸோ உங்கள் குடும்பத்தில் வியாதியஸ்தர்கள் இருப்பார்களானால் சின்ன ஒரு தலைவலி, சின்ன ஒரு கோல்டு காஃப் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காண்பீர்களானால் அவர்கள் மேல் உங்களுடைய கரங்களை வைத்தீர்களானால் மனதுருக்கத்தோடு நீங்கள் வைத்தீர்களானால் அந்த நோய் அவர்களை விட்டு விலகும். ஆமென். இன்னொரு சம்பவம் வாசிப்போம். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள் என்றார். என்ன பண்ணுறாரா, 3 நாள் அவர் பேசிக்கிறாரு. அவங்க கேட்டிருக்காங்க, பட்டினியாக அனுப்பிட அவர்களுக்கு மனசே இல்லை பாருங்க. he moved with compassion towards them. அங்கே அப்போ என்ன நடக்குது, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர்? 5000 பேரை போஷிக்கிறார். அதுக்கப்புறம் ஆமென். வெறும் ஒரு சில மீன்களையும் ஒரு சில அப்பங்களையும் மட்டும் வைத்து அவர் 5000 பேரை போஷிக்கிறார். எதனால் நடக்குது? ஏன்னா அவர் மனதுருகிறார் பாருங்க. அவர் அன்பினாலே ஏவப்பட்டு அவர் மனதுருகி, he was moved with compassion and he was able to perform a miracle there. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த மனதுருக்கம் இருக்கணும் பாருங்க. அந்த மனதுருக்கத்தோடு நீங்கள் பேசுங்க, வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. பேசுவீர்களானால் அங்கே ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா மனதுருக்கத்தோடு உங்களுடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் வையுங்க. அதே மாதிரி மனதுருக்கத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாயில வைத்து உங்கள் குடும்பத்தின் மேலே பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்று ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே நடக்கும். அதை நான் காண்கிறேன். இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமேன். அடுத்து கடைசி ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 20:34. இயேசு மனதுருகி அவர் ஒரு குருடனை பார்த்து அவனை சொஸ்தமாக்குறாரு பாருங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவருடைய மனதுருக்கம், Jesus moved with compassion on them and touched their eyes, and immediately their eyes received sight and they followed him. Amen. ஸோ இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கணுமா? புருஷன்மார்களே, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் மனதுருக்கத்தோடு தேவனை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில் பார்த்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். பேசுவீர்களானால் அந்த மனதுருக்கத்தோடு செய்த அந்த வேண்டுதலும் அந்த வார்த்தைகளும் விசுவாசத்தை பிறப்பிக்கும். அந்த விசுவாசம் இன்று ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். ஆமென். ஆமென். நம்ம இப்போ இன்றைக்கி 5 காரியங்கள் பார்த்தோம். முதலாம் காரியம், நம்மளுடைய நம்முடைய மனைவிமார்களை நாம் அன்பு கூற வேண்டும். நீட் டேக் எ டெசிஷன் டுடே. ஆமென். இந்த டெசிஷன் ரொம்ப முக்கியம். இன்று அதை எடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2ஆம் காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மன்னிக்கும் குணம். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய மனைவியையும் நீங்கள் மன்னிக்கிற ஒரு குணத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்று அதை ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கணும் பாருங்கள். ஐ வில் pardon her. ஆமென். ஸோ இந்த 2வது காரியம் மிக மிக முக்கியமான காரியம். நம்ம இந்த மன்னிப்பு இல்லை அப்படின்னா அது கசப்பாய் மாதிரி நமக்குள்ளாக இருதயத்தில் போய் உட்காருது. அது என்ன ஆகுது? அது ப்ரைடாக மாறுது. ப்ரைடு என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை, ஸ்ட்ரைஃபை கொண்டு வருது. ஸ்ட்ரைஃப் என்ன செய்யுது? குடும்பங்களை பிரிக்கிறது. ஆமென். அடுத்து 3ஆம் காரியம், ஒரு அர்ப்பணிப்பு. உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி இயேசு அவர் தம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அர்ப்பணித்தாரோ, அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பை உங்கள் குடும்பத்துக்கு மேலே நீங்கள் காட்டணும் பாருங்கள். ஆமென். இது 3ஆம் காரியம். 4ஆம் காரியம், எப்படி கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை படைத்த, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாக இருந்தும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் திறந்து தாழ்மையோடு நமக்காக இறங்கி, இந்த பூமியில் இறங்கி தன்னைத்தானே தாழ்த்தினாரோ, அதே போல்
உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தாழ்த்துவது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இது எல்லாம் உங்களால் ஆனது அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனைத்துக்கும் சோர்ஸ் வந்து கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களை நீங்களே தாழ்த்தி அந்த ப்ரைடை நீங்கள் வெளில அனுப்பி சமாதானத்தை உள்ளே கொண்டு வந்து குடும்பத்தை கட்டுவதற்கு இன்று நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. ஆமே. கடைசியான காரியம் வந்து மனதுருக்கம். தேவன் எப்படி மனதுருகி அவர் வந்து வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினாரோ, மனதுருகி எப்படி ஒரு அற்புதத்தை அடையாளத்தை நிகழ்த்தினாரோ, அதே போல் புருஷன்மார்களை இன்று உங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் சுகமாக்கும் வல்லமையும் பிறப்பிப்பதற்கு உங்களிடத்தில் வல்லமை உண்டு, உங்கள் கரங்களிடத்தில் வல்லமை உண்டு. ஆல் இட் டேக்ஸ் இஸ் யூ நீட் டு மூவ் வித் கம்பேஷன் லைக் ஜீசஸ். ஆமென். அவருடைய அன்பினால் நீங்கள் ஏவப்பட்டு அவருடைய யூ நீட் டு மூவ் வித் திஸ் கம்பேஷன். மனதுருக்கத்தோடு நீங்கள் அவருடைய வார்த்தையை வாயில் வைத்து பேசும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். அங்கே வந்து வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். ஆமென். இது உங்கள் கைகளில் இருக்கிறது. வியாதியஸ்தர்கள் மேல் கையை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை இது இன்று உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அதை நம்ம விசுவாசிப்போம், அதை பின்பற்றுவோம். இந்த 5 காரியங்களையும் புருஷன்மார்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். யூ டோன்ட் ஹாவ் டு கோ த்ரூ டைவர்ஸ். You don't have to go through all the strife. Today you will experience joy, peace and happiness in your family. Amen. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். God bless you all. Amen.